வணக்கம். வாருங்கள் கதை சொல்வோம் நிகழ்வில் எழுத்தாளர் லாவண்யா சுந்தர்ராஜன் எழுதின பறத்தல் அப்படிங்கிற சிறுகதையை பார்க்கலாம். எழுத்தாளர் லாவண்யா சுந்தர்ராஜன் இந்த பறத்தல் அப்படிங்கிற சிறுகதையில் முதலாக வெளிநாட்டுக்கு போகிற ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறார். அவளுடைய அனுபவங்களை பேசுகிறார். இந்த கதை நடைபெற்ற காலம் ஒரு 15 வருடங்களுக்கு முந்தைய காலம். கதாசிரியர் இந்த கதையை பெரும்பாலும் இந்த கதையினுடைய நாயகியான சினேகாவினுடைய பார்வையிலிருந்து சொல்லியிருக்காரு. இந்த கதையில முக்கியமான கதாபாத்திரங்களாக சினேகா, சினேகாவினுடைய கணவனான விஸ்வம், அப்புறம் சினேகாவோட ஃபாரினுக்கு ப்ராஜெக்டுக்கு கூட வர்ற ப்ராஜெக்ட் நண்பன் ஆகாஷ், அப்புறம் அவ ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம்க்கு போகிறா. அங்கே அவ தங்குற இடத்துல இருக்கக்கூடிய கேர்டேக்கர் செலீனா. இந்த 4 பேரும் இந்த கதையில் முக்கியமான கதாபாத்திரங்களாக வர்றாங்க. கதைக்குள்ளே போயிடுவோம் நேரடியாக. நவம்பர் மாதம் டெல்லி, அதனுடைய டெல்லியோட குளிர் மாதம், ராத்திரி நேரம். அன்னைக்கு நடுராத்திரிக்கு மேலே தான் சினேகா கிளம்பி ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம்க்கு கிளம்பி போகிறா. இந்த கடைசி நேர பரபரப்பில் வீடு இயங்கிக்கிட்டு இருக்கு. வீட்டில் டிவி ஓடிட்டுருக்கு. அது யாரும் பார்க்குறதுக்கு இது இல்லை. அது பாட்டுக்கு அது ஓடிட்டுருக்கு. அதில் இந்த மும்பை கலவரம், குண்டு வெடிப்பு அதெல்லாம் பரபரப்பாக அதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கிடையில் இவங்க 2 பேரும், விஸ்வமும் சினேகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிற இதை இவன் சொல்லிகிட்டு இருக்கான். கூட உதவியும் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் கடைசி நேரத்தில் விஸ்வம் அவளுடைய கணவனுக்கும் குழந்தைக்கும் தேவையான உணவுகள், சில தயாரிப்புகள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. 10 நாளைக்கு தேவையான தோசை மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, குழம்பெல்லாம் தயார் பண்ணி வச்சிட்டேன், எல்லாத்தையும் இவ சொல்கிறா விஸ்வத்திட்ட. கடைசி நேரத்திலேயே உட்காந்து நீ சிரமப்பட்டுருக்குற அப்படிங்கிறான் இவன். அப்புறம் அங்கே போன உடனே அங்கே தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா ஸ்டாக்ஹோமில், அந்த மெயில் வந்திருக்கு இல்லையா, அந்த தங்குற இடத்த பற்றினது, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டேன், அது பத்திரமா கைப்பையில் எடுத்து வச்சுக்கோங்கிறா. எங்கே அப்படின்னு அதை பார்க்கல, அது அவளுடைய கொண்டு போகிற சூட்கேஸு, அந்த சூட்கேஸோட சைடு பேக்கில் இருக்கும். இவன் அதை எடுத்து கைப்பையில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்கிறா. இவன் சரி வச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறா. ஆச்சா. அப்புறம் அடுத்தடுத்து எல்லாம் என்னென்னு பேசிகிட்டே இருக்காங்க. இவன் நீ எனக்கு போகிறதுல இஷ்டமே இல்லை அப்படிம்பா விஸ்வம். இவ இந்த டெல்லியில் நம்ம இந்த வீடு கட்டுறப்பமே என்ன சொன்னோம், எதெல்லாம் ஃபாரின் வாய்ப்பு மற்றதெல்லாம் வந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கிடணும். இப்போ நான் 2 மாதம்தான் போகிறேன். இந்த 2 மாதத்தில் போகிற இதை வச்சு 2 வருஷத்தோட வீட்டு தவணையை நம்ம கட்டிடலாம். அவங்க 2 வார ட்ரைனிங் போயிட்டு 1 லட்சம் ரூபாய் சேமிச்சிடுறாங்க. நாம் இதெல்லாம் நம்ம 2 பேரும் ஏற்கனவே பேசிக்கிட்டது தானே, இதெல்லாம் நம்பி தானே இந்த வீடெல்லாம் நம்ம கட்டணும் அப்படிங்கிறான். இந்த இப்போ அவ சொல்வா, இதை சொல்லிட்டு அவங்கிட்ட விஷயத்திட்ட, முதல்ல அந்த டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணுப்பா, இறஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கே பார்த்தாலும் குண்டு, எங்கே பார்த்தாலும் வன்முறை இதாக இருக்குது அப்படின்னு. விஸ்வமும் சொல்லுவான், ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு வீட்டில் நிம்மதியாக பாதுகாப்பாக இருந்துட்டு போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு அவன் பழைய பாட்டை ஆரம்பிப்பான். இவன் சிரிச்சுக்கிடுவா. இதுக்கு மேலே நம்ம ஏன்னா வாழ்க்கையோட ஓட்டம் ஓட வேண்டி இருக்குது, அது முதல் வாய்ப்பு அப்படிங்கிற எண்ணமும் அவளுக்கு தோணும். அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து போகிறதுக்காக ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்துருப்பாங்க. எல்லாம்
தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக. இவன் விஸ்வம் போய் நிறைய அவளுக்காக வாங்கிட்டு வருவான். வாங்குவான் அவளுக்காக. அவளோட சேர்த்து தான் கடையில் போய் நிறைய குளிர் அங்கே -20, 25 டிகிரி இன்னும் போகும் அங்கே. அதனால் அதுக்கு தேவையான உடைகள் எல்லாம் வாங்குவான். எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கியில அவள் வந்து பிராண்டட் ஐட்டத்தெல்லாம் தவிர்ப்பாள். பிராண்டட் ஐட்டங்கிறதெல்லாம் ரொம்ப செலவு எதுக்கு அப்படின்னு. அவன் வாங்குவோன்னு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். இல்லை அது தேவையில்லை பிராண்டட் ஐட்டங்கள்லாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் வாங்கியும் கூட அது முத தடவையாக வெளியே போகிறதுனால நிறைய கொடுத்த ரூபாய்க்கு மேலே நிறையவே வாங்கியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஜாமானெல்லாம் அடைச்சி வச்சு இது பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ், பேக்கட் ஐட்டம்ஸ் அதையும் எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு கேட்பான். இவன் வந்து இல்லைப்பா அதெல்லாம் நீ வச்சிடாத, அதை தூக்கிட்டு போனாலும் அப்புறம் அதை கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட வர்ற அவன் ஃப்ரெண்ட் ஆகாஷ் அவன் போயிட்டு வந்தவன் ஏற்கனவே சொன்னான், இது ஒன்றும் டொமஸ்டிக் ஃப்ளைட் கிடையாது, ஃபாரினுக்கு போகல அந்த சரியான வெயிட்டை தாண்டி அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்புறம் அங்கேயே அந்த அரிசி பாக்கெட்டை அது இதெல்லாம் எடுத்து அப்புறம் வெளியே வச்சுருவாங்க, இங்கேருந்து போகிறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற இவன் சரின்றுவான். அப்புறம் சரி நீ கொஞ்சம் படுத்து தூங்க நிம்மதியா அப்படிம்பான் யாரு விஸ்வம் வந்து. இவன் வந்து சரி படுத்தானாப்புல தூக்கம் வரப்போதான் என்ன, முதல்ல அந்த குழந்தைய தூங்க வைக்கலாம் அப்படிங்கிற. அந்த குழந்தை ஒரு பக்கம் அது சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். என்ன பயமாக இருக்கா உனக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு இவன் கேட்குறான். ஏன்னா பயம் அப்படிங்கிறத விட இது தடவை அனுபவம், அதனால் அது வந்து எங்கே தூங்க விடும், எப்படியும் நான் வண்டியை வர சொல்லியிருக்கேன் இல்லையா, வந்துடுவான் அப்படின்னு. இவன் வந்து சரி நானும் கூட வரேனே அப்படின்னு. இவன் வந்து எப்படியும் ஆஃபீஸ் வண்டி வரப்போகுது, அவங்க விட போகிறாங்க, ட்ராப் பண்ண போகிறாங்க, அவன் ஆஃபீஸ் கலீக் ஆகாஷ் கூட வரான், அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் திரும்பிட்டு இருக்கிறது அதுக்கு பெரிய அலைச்சலாக இருக்கும் அப்படின்னு. உங்கள் ஆஃபீஸ் வண்டி வருது இல்லையா, அதிலே திரும்பிடலாம்லங்க. இல்லை திரும்புறதுக்கு அப்புறம் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த பெர்மிஷன், அதுக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு. அதுக்கு வேணா ரூபா கூட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆனால் அவன் ஒத்துக்கல, இல்லை வேண்டாங்கிறா, சரின்னு அவன் விட்டுடுறான். ஆச்சு. அப்புறம் வண்டி வருது, ஆஃபீஸ் வண்டி வருது, இவன் கிளம்பி போகிறா. கடைசி வரைக்கும் அவளுக்கு குழந்தைய விட்டுட்டு 2 மாதம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து பெரிய கவலையாக இருக்கும். இவங்ககிட்டையும் அதை சொல்லிட்டு தான் போவா, குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க, கவனமாக குழந்தை பிள்ளை தேடாமல் பார்த்துக்கோங்கன்னு. வண்டியில் ஏறி கிளம்பி போயாச்சு. 1/2 மணி நேரத்தில் அவன் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுருவான். சூட்கேஸ் இருக்குது, கையில் கைப்பை இருக்குது, லேப்டாப் வேறு கையில் இருக்குது. அங்கே போய் இறக்கி விட்டுருவான். உள்ளே போனோன்னா டெர்மினலு, டிபார்ச்சரு, அரைவலு, எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு அவன் என்னன்னு தேடுவா. பாருங்கம்மா அப்படின்னு அங்கே வெளியே இருக்கிற காவலாளி சொல்லுவான். இவன் வந்து டிபார்ச்சருக்கு பதிலாக அரைவலில் போய் தேடிட்டு இருப்பாள். அப்புறம் அங்கேருந்து ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்பா. அவன் வந்து அவன் உள்ளே போயிட்டேன் அப்படின்னு பதில் சொல்லுவான். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னுட்டு அப்புறம் அங்கேருந்து இவன் அரைவலுக்கு கிளம்பி ஃப்ளைட்டை அந்த இடத்துக்கு போவாள். இது தள்ளிட்டு போகிறது, அங்கே இருக்கிற ஒரு தள்ளு வண்டி எடுத்து தள்ளிட்டு போகிறதும் சிரமமாக இருக்கும். லேப்டாப்பும் இருக்கும். ஒழுங்காக அவன் வரேன்னு சொன்னவனை வான்னு அது கூட்டு வந்திருக்கலாம் நம்ம அப்படின்னு இவளுக்கு தோணும். அவன் குறைஞ்சபட்சம் அவளை அந்த கரெக்டாக அந்த டிபார்ச்சர் எங்கே உள்ளே போகணுமோ அங்கே பார்த்து விட்டுருப்பான் இல்லையா நம்மளை அப்படின்னு. அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறமும் அங்கே ஏற்கனவே அவனும் சொல்லியிருப்பான், ஆஃபீஸ்லேயும் பேசியிருப்பாங்க ஏற்கனவே. ஏன்னா அங்கே செக்இன் இருக்குது, அப்புறம் செக்இன்க்கு அப்புறம் இமிக்ரேஷன் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது. இவளுக்கு எது எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்கும்.
செக்இன் போன உடனே ஜாமான வெயிட் போடுவாங்க. அவன் எல்லாம் வெயிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு இதை கட்டிட்டு அவ்வளோதான், லக்கேஜ் வாங்கினதுக்கு ஒரு ஸ்லிப்பை கொடுத்துருவான். இவன் வந்து அடுத்து போங்க இமிக்ரேஷனுக்கு போங்கன்றுவான். இவன் ஐயோ என் பையன்பா, பை நேரடியாக ஸ்டாக்ஹோம்க்கு வந்துடும் அப்படின்னு. இவளுக்கு பகீர்னு ஆயிரும். இந்த அட்ரஸ்ஸு மெயிலு இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எல்லாம் அந்த சூட்கேஸ்க்குள்ளேயே இருக்கு. அப்புறம் இந்த சூட்கேஸ் பத்திரமா வந்து சேருமா? நாளைக்கு இந்த சூட்கேஸ் வந்து சேரலைன்னா முதல்ல ஆஃபீஸ் அட்ரஸ் அங்கே அதில் தான் இருக்குது, மற்ற எல்லா டீட்டெயிலும் அதில் தான் இருக்குது அப்படின்னு இவளுக்கு கண்டை கட்டிக்கிட்டு வரும். என்னடா அந்த அவன் சொன்னானே வீட்டில், அவன் சொன்ன மாதிரி விஷயம் சொன்ன மாதிரி நம்ம எடுத்து வைக்காமல் போயிட்டோமே கைப்பையில் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அப்புறம் இமிக்ரேஷன் எங்கேன்னு தேடுவா. சரின்னா அவனை கூப்பிட்டு கேட்பா, ஆகாஷ் கூப்பிட்டு. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் நிற்கிறேன் வந்து சேருன்றுவான். அப்புறம் இங்கே போனால் அங்கே இமிக்ரேஷனில் என்னெல்லாமோ கேள்வி கேட்பான். இவளுக்கு நம்ம சரியான பதிலை தான் சொல்கிறோமா அப்படின்னு கூட இவளுக்கு சந்தேகமாக இருக்கும். அது சரி, எப்படி இருந்தாலும் 2 மாத ப்ராஜெக்டுக்காக வேலை செய்ய போகிறோம், இதுதான் செய்தி. இதுதான் ஒரு மாதிரி அங்கே ஒரு பதிலை சொல்லிட்டு அப்புறம் செக்யூரிட்டி இதை முடிச்சுட்டு அங்கே போய் அப்புறம் ஆகாஷ் பார்த்துட்டு என்ன கொஞ்சம் இருந்து கூட்டு ஒன்றா வந்திருக்கலாம்லன்னு கேட்பா. இது என்ன தடவை வர்றப்போ அப்படி தான் இருக்கும், வர வேண்டியது தானே அப்படிமா அவன் ரொம்ப கேஷுவலாக அவன் சொல்லுவான். இவங்க அப்புறம் ஆச்சு, அது நேரம் ஆனவுடனே அடுத்து ஃப்ளைட்டு டைம் வந்துடும், எல்லாம் போர்டிங் ஏறுவாங்க. போர்டிங் ஏறின உடனே அங்கே போய் அவன் ஃப்ளைட்டில் பார்த்தோன்னா ஃப்ளைட் இந்த பஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒன்றும் ரொம்ப வசதியாக இருக்காது. காலுக்கு இடையில ரொம்ப இடைவெளி எல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஓகே, என்ன இதுதான் ஃப்ளைட்டா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காருவா. அவன் ப்ராஜெக்டுக்கு வர்ற ஆகாஷ்க்கு வந்து 2 வாரம் தான் அவனுக்கு அங்கே வேலை. அவன் வண்டியில் ஏறின உடனே அவன் கண்ணை மூடிட்டு அவன் தூங்குறதுக்கு ஆயத்தமாகிடுவான் போர்டிங் பண்ண உடனேயே. இது ஃப்ளைட்டு கொஞ்ச நேரத்தில் அவன் எல்லாம் ஃப்ளைட் கிளம்புறப்போ கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையெல்லாம் சொல்லுவாங்க. உடம்புல எல்லாம் பெல்ட்டெல்லாம் மாட்டிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன் ஏர் ஹோஸ்டஸும் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் கட்டிக்குவா இவ்வளோ. அப்புறம் என்னடான்னா ஃப்ளைட்டு கிளம்ப ஆரம்பிக்கும். இவன் ரொம்ப பரபரப்போடு பார்த்துட்ருப்பா. அது என்னடான்னா முதல்ல அப்படியே மெல்ல ஊர்ந்து போகும். என்னடா இது இப்படி மெல்ல ஊர்ந்து போகுது, மாட்டு வண்டி கூட இதை விட வேகமாக போகும் போல இருக்க, குதிரை வண்டி கூட இதை விட வேகமாக போகும் போல இருக்க அப்படின்னு நினப்பா. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே மேலே ஏறி வயிற்ற புரட்டும். அப்புறம் அப்படி மேகத்தில் மேலே இதாகும். இருட்டில் மேகமெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் உயரத்தில் போய் அது பிக்கப் ஆகி சீரான ஒரே வேகத்தோடு போக ஆரம்பிக்கும். அப்புறம் அவள் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்ப்பா. படுத்தா இவளுக்கு முதல்ல சரியாக தூக்கம் ஒன்றும் கண்ணை வராது, கண்ணை மூடிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு சிந்தனை வந்து வீட்டில் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்களோ, குழந்த படுத்து தூங்கிட்டாளா, புருஷன் அவன் விஷம் தூங்கியிருப்பானா, நம்ம இப்படி தூங்காமல் நம்ம தான் முழிச்சிட்ருக்கோம், அப்புறம் மாடியில் காய வச்ச முழவத்திலெல்லாம் அவன் எடுத்து வச்சுருப்பானா என்ன அப்படிங்கிறத அவளுக்கு சிந்தனை இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கையிலேயே அப்புறம் என்னன்னா இவளுக்கு ஒரு கனவு. அந்த கனவுல வந்து என்னென்னலாமோ வரும். அங்கே அவள் போய் இறங்கின உடனே அவளை வரவேற்கிறதுக்கு ஒரு பெரிய அவள் பேரோட ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அவளை அழைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு வெண் குதிரையில் ஏன்னா ஒரு ராஜ அலங்காரத்தோட ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டியில் ஏறி இவளை அழைச்சிட்டு போகிறாங்க. உள்ள மாளிகை மாதிரி இருக்குது. அந்த உள்ளே போனோம்னா அதில் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் கண்ணாடி உள்ள ராஜ இதில்.
அந்த கண்ணாடியில் முகம் பார்க்குறா. எல்லா பக்கத்தில் இருக்கிற கண்ணாடியில் அவளுடைய முகம் தெரியுது, முழு உருவ இது தெரியுது. அவ்வளவு அழகா அவள் அதுக்கு முன்னாடி தன்னை பார்த்ததே இல்லை. அவ்வளவு பிரம்மாண்டமாக காமிக்குது அந்த கண்ணாடி. எல்லாம் தனித்தனி அறைகளெல்லாம் இருக்குது. அந்த குதிரை வண்டிக்குள்ள எல்லாம் மாளிகை மாதிரி இது. அதில் எல்லாம் தனித்தனி அறைகள். பாத்ரூம்குள்ளே போனோம்னா அது அப்படி ஒரு இதாக இருக்குது, சொர்க்கமாக இருக்குது. தண்ணி தொட்டியும் அது அங்கே கண்ணாடியெல்லாம் பதிச்சிருக்காங்க. இவ வந்து குளிக்கிறா. குளிச்சுட்டு முடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ தான் அவளுக்கு தோணுது, ஆஹா நம்ம மாற்றுடையெல்லாம் எடுத்துக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு அவளுக்கு பதட்டம் ஆகுது. அந்த மாற்றுடைய வந்து கதவை தட்டுறவன்ட்ட வந்து கொடுக்க சொல்கிறா. இப்படி தனியாக குளிச்சிட்டு இருக்கிறதுனால அதை எடுத்து கொடு அப்படின்னு. அந்த இது திறக்கையில் அந்த பெட்டியில், அவளுடைய திறக்கிற பெட்டியிலேருந்து அந்த இதெல்லாம் விழுது. அவளுடைய புடவைகள், அந்த அட்ரஸ் எழுதியிருக்கிற அந்த மெயில் கவரு, அதில் இந்த மாதிரி அவளுடைய அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் டக்குன்னு முழிச்சுக்கிறா. என்னடா இது, கனவு கனவு கூட நமக்கு இந்த மாதிரியா வருதே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அவ 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 நம்மளுடைய இது வந்து இங்கேயே தான் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கூட அவளுக்கு ஒரு பக்கம் வந்து ஆச்சரியமாக கூட இருக்கும், இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்கும். ஓகே, ஆச்சு. அடுத்து இவங்க வந்து இவன் ஆகாஷ் வந்து இதுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டு வந்தவன், அந்த ஸ்டாக்ஹோமுக்கு போயிட்டு வந்தவன். அதனால் அந்த போகிற வழியிலேயே ஃபின்லாண்டில் ஹெல்சிங்கியில் ஒரு பிரேக் கொடுத்துருப்பான். அங்கே ஒரு 6 மணி நேர பிரேக் கிடைக்கும். அதனால இவங்க ஹெல்சிங்கியில் இறங்குவாங்க. ஹெல்சிங்கியில் இறங்கிட்டு அங்கே வான்கா ரிவர் இருக்குது, நதி இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பல இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் சினேகாவுக்கு இதெல்லாம் பார்க்குறதுல அவ்வளோ விருப்பம் கிடையாது. அவள் சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க அவளோட வாழ்க்கை வந்து ரொம்ப குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே இருந்திருக்குது. அவளுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகணும், வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறதுலலாம் பெரிய விருப்பம் இருந்ததில்லை. ஆனால் மலர்கள், மரங்கள் இது மேலெல்லாம் ரொம்ப பிரியம் உண்டு. இறங்கின உடனே அங்கே அப்படியே வெளியே வந்து வா போகலாம், இன்னும் 6 மணி நேரம் டைம் இருக்குல்லன்னு அவன் ஆகாஷ் கூப்பிட்டு போகிறான். அவன் போகணும், 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போது இந்த செர்ரி மரம், அந்த செர்ரி மரத்தோட வனம், காடு, அப்படியே மலர்கள் எல்லாம், பூக்கள் வந்து அப்படியே கொட்டுது. அதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாயிரும். ஆஹா, இதில் 6 மணி நேரம் என்ன வாழ்க்கையவே இங்கே வாழலாம் போல இருக்கே அப்படின்னு அவளுக்கு தோணும். அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆயிரும். அப்படியே சரி அப்படியே நடந்தே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் நடந்து போகிறாங்க. 2 பக்கமும் இருக்கக்கூடிய அவ்வளவு அழகான காட்சிகள் எல்லாம் அவளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்புறம் அங்கே நதி ஓடுது. அதில் படகு எல்லாம் பெண்கள் அந்த படகெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. இவளுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். பெண்கள்லாம் படகு அப்படியே அவங்களே ஓட்டிகிட்டு போகிறாங்களேன்னு. ஆண்கள் ஒரு பக்கம் அவங்க படகு ஓட்டிகிட்டு போவாங்க. ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படகு ஓட்டிகிட்டு போவாங்க. போட்டி முறையில் படகு ஓட்டிகிட்டு போவாங்க. இப்படி எல்லாமே அவளுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்புறம் கேமரா எடுத்துட்டு எல்லா இடத்தையும் ஃபோட்டோ படங்களாக எடுத்து தள்ளுவாள். எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அவனை ஆகாஷ் தேடுனா ஆகாஷ் இருக்க மாட்டான். அவன் எங்கே போனான், எங்கேன்னு. அப்புறம் அவன் வந்து சேருவான். வந்து போய், என்னப்பா என்னை விட்டுட்டு போய் இப்படி திடீர்னு ஆளை காணாமல் போயிட்டீங்களே அப்படின்னு கேட்பான். இதில் என்ன இருக்குது, நீ பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே அப்படிம்பா அவன். அவன் அவன் அவனுக்குரிய ப்ரைவசி மற்றதெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் நான் எப்போவுமே கூட நின்றுட்டு இருக்கணுமா என்ன அப்படின்னு அவன் சலிச்சுக்குவான். அப்புறம் இவளுக்கு பசி, அப்படி ஒரு பசி எடுக்கும். அவளுக்கே நினச்சி பாப்பா, நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு இவ்வளோ பெரிய பசியெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் கொடுத்து விட்ட அந்த நாட்டோட பணமோ அந்த எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அங்கே போய் சாப்பிட்ற அளவுக்கு, செலவழிக்கிற அளவுக்கு உடனடியாக பணம் இருக்காது.
அவன் ஏற்கனவே ஆகாஷ் வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பாடு கொண்டாந்துறான். அந்த சாப்பாடை 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. நல்லாயிருக்கும் சாப்பாடு. நல்ல பசியில் அவன் ரொம்ப ரசித்து சாப்பிடுவான் எல்லாத்தையும். அப்புறம் எப்போ போகிறதுக்கு மற்ற கட்டணம் கட்டி எங்கேயும் போய் பார்க்கணும்னா அதுக்குரிய தொகை அந்த நாட்டோட தொகை மற்றதெல்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பார்க்கு, ஜூ, மற்ற என்னென்ன மியூசியம் எல்லாம் எங்கெங்கே கட்டணம் கெட்டாமல் சார்ஜ் இல்லாமல் பார்க்க முடியுமோ அந்த இடத்தெல்லாம் போய் இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது சினேகாவுக்கு. திரும்ப வந்து அடுத்து இதில் சேஞ்ச் ஆகிக்கிறாங்க. ஃப்ளைட்டை ஸ்டாக்ஹோம்க்கு வரது ஃப்ளைட்டில் ஆச்சு. ஏற்கனவே வந்து செலீனா வந்து அவளுக்கு மெயிலில் ஏற்கனவே சொல்லியிருப்பாள், நான் சாயந்தரம் 6 மணி முடிய தான் நான் இருப்பேன். 6 மணிக்கு மேலேன்னா நான் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த கட்டடத்தை எப்படி திறக்கணும், அப்புறம் உள்ள அவளுடைய ரூம் எப்படி திறக்கணும், அந்த லாக், அதுக்குரிய ரூம் லாக் இது என்ன, நம்பர் என்ன, எல்லா டீட்டெயிலும் அவளுக்கு மெயிலில் அவள் அனுப்பிச்சிருக்கா. அதை மெயிலில் சொல்லவும் செஞ்சுருப்பா. இவன் நம்ம போகிறதுக்குள்ளே போயிட்டா என்ன பண்ணுறது, லேட்டானதா அப்படிங்கிற கவலையும் சினேகாவுக்கு இருக்குது. சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற எண்ணமும். ஆனால் ஃப்ளைட்டெல்லாம் கொண்டு போய் விட்டு இறங்கி எல்லாம் முடிஞ்சால் தானே போக முடியும். அங்கே ஃப்ளைட் போய் சேருது. இவ பெட்டியே வந்து வரதுக்கு டிலே ஆகுது. அவன் வந்து சலிச்சுக்கிறான் ஆகாஷை, என்ன இது பெட்டி வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு. இவளுக்கு அதுக்கு மேலே பயமாக இருக்கும். ஐயோ, நம்ம பெட்டி வந்தால் தானே நம்ம முதல்ல போகிறது தங்கிறது அப்படிங்கிறதையே பண்ண முடியும் அப்படின்னுட்டு ஒரு மாதிரியாக பெட்டி வந்து சேரும். ஏன்னா ஃப்ளைட் வேறு இடையில மாறி வேற வந்திருக்காங்களே. அப்போ அப்புறம் சூட்கேஸை எடுத்துகிட்டு வழியே வருவாங்க. இவங்க 2 பேரும் போகிறதுக்கு ஒரே ஒரு வண்டி தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவன் தங்குற இடம் வேற. யார் தங்குற இடம்? ஆகாஷ் தங்குற இடம். அவன் போகிற வழியிலே ஒரு இடத்துல இறங்கிக்கிடுவான். இறங்கிட்டு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் ஒன்று நீ தங்குற இடம் வரும். அது வந்து ஆஃபீஸை ஒட்டின அடுத்த கட்டடம் தான். அதனால் நீ அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவளுக்கு என்னடா இது, கொண்டாந்து கூட இவன் விடாமல் இவன் மாட்டுக்கு இறங்கிக்கிறேன்னு சொல்கிறானேன்னு தோணும். தெரியும், டிரைவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலந்துக்கிடுவான். டிரைவருக்கு எப்படி தெரியும்னு இவளுக்கும் இது. ஏன்னா அவனுக்கு போகக்கூடிய இடத்தோட சார்ட் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே. அவன் டிரைவர் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு இதுதான் இடம் அப்படின்னு சொல்கிறான். அவன் இறங்கி பார்க்குறா, ஒரு அந்த ஏரியாவில் ஒன்றும் திறந்திருக்கிற கட்டடமோ இல்லை ஒரு லாட்ஜு, ஒரு இடத்துக்கான இதோ எதுவுமே தெரியாது. அந்த கட்டடத்துக்கு முன்னாடி எல்லாம் பூட்டின கட்டடமாக இருக்கும். நேரமும் ராத்திரி சொன்ன நேரத்தெல்லாம் தாண்டி இருக்கும். ஒரு 7-8 மணிக்கு மேலே இருக்கலாம். இல்லை, ஆள்களும் யாரும் கண்ணில் பட மாட்டாங்க. இவன் வந்து இது இது இந்த இடம் தானா அப்படின்னு அந்த டிரைவர்கிட்ட அவள் கேட்பா. ஆமாம், இந்த இடம் தான், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது, ஸோ நீங்கள் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு அவன் இறக்கி விட்டுறான். இவன் இறங்கி நின்றுட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறா, எங்கிட்டு போகிறதுனே தெரியாது. அப்புறம் சரி, எப்படி இருந்தாலும் ஒரு 2 கட்டடம் தள்ளி தானே ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருக்கிற இடத்துல இருந்து அங்கனக்குள்ளே போய் பார்க்குறா. நல்ல வேளையாக அந்த ஆஃபீஸை பேர், அந்த ஆஃபீஸு இது இருக்குது. ஒரு பெருமூச்சு வந்துடும். அப்புறம் இங்கிட்டு வந்து தங்குறதுக்கு என்னன்னு பார்க்குறா, எது லாட்ஜு, எது தங்குற இடங்கிற பேரோ இல்லை மற்றதோ எதுவுமே இருக்காது. அவன் ஏற்கனவே ஆகாஷ் சொல்லியிருப்பான். இறங்கின உடனே, ஏன்னா குளிர், பயங்கர குளிர் இல்லையா, அதனால் கம்பளி எடுத்து முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை முதல்ல போட்டுக்கோ, போகும்போதே கூட, இல்லை இறங்கின உடனே போட்டுக்கோன்னு, சொட்டரை எல்லாத்தையும் போட்டுக்கோன்னு சொல்லியிருப்பான். இவளுக்கு இதெல்லாம் போடணும் அப்படின்னு கூட தோணாது. ஏன்னா தன்னந்தனியாக நின்றுட்டு இப்படி இருக்குமே, இந்த பூமியே அவளை விழுங்கிட்ட மாதிரி அவளுக்கு ஒரு பயம் வந்துடும். அப்புறம் ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவா.
கண்ணில் இருந்து கண்ணீராக கொத்தும். என்ன செய்கிறதுன்னே தெரியாது. அப்போ தூரத்தில் ஒரு ஆள் வருவான். நல்லா சொட்டரெல்லாம் போட்டிருப்பான். கண்ணு மட்டும்தான் தெரியும் வெளியே. மற்ற முங்க சொட்ரு குல்லா எல்லாம் போட்டு அவனை நோக்கி போவான். ஆனால் போகிறதுக்கு உள்ளுக்குள்ளே பயமாகவும் இருக்கும். போய் அவங்ககிட்ட கேட்பான். இப்படி இந்த எல்லா விவரத்தெல்லாம் அவன் சொன்ன உடனே அவன் வந்து கூப்பிட்டு வருவான். இந்த அந்த அந்த லாட்ஜ் அவன் தங்க வேண்டிய இடம் இருக்கும் இல்லையா, அதில் கூப்பிட்டு வந்துட்டு இந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த மெயில் இதெல்லாம் பார்த்து வெளியே இருக்கக்கூடிய அந்த லாக் இதை திறந்து தருவான். திறந்து கொடுத்துட்டு உள்ளே சொல்லிட்டு உள்ளே போய் அவளுக்கு அவன் சொல்லுவாள், ஏற்கனவே எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் கடைசியில் கொடுத்துருக்காங்கன்னு. அங்கே போய் அதனுடைய ரூம் லாக் சீக்ரெட் கோடை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அவன் ஒரு இளைஞனாக தான் தெரிகிறான். அவனுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் அவன் சொல்கிறான். சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே திறந்து போகிறான். உள்ளே போய் அந்த ரூமை பார்க்குறா. அது உள்ளே போனோம்னா அது அப்படி ஒரு அழகாக இருக்குது. எல்லாமே வெண்ணிறத்தில் எல்லாம் வச்சுருக்காங்க. பாத்ரூம், ஹால், மற்றது அங்கே இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள். அப்படி ஒரு லாட்ஜை வந்து அவள் வாழ்க்கையில் அதுக்கு முந்தி அவள் பார்த்ததே இல்லை. அதுபோக எப்போவுமே தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த அழகு வந்து அவ்வளோ ரசிப்பாள். அதையும் மீறி அவளுக்கு பேசாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சமையல் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுக்கிட்டு முழவத்தில் காய வச்சிட்ருக்கிறத விட்டுவிட்டு இப்படி ஐடியில் சேர்ந்துட்டு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து தனி நிலைமையில் இவ்வளோ கஷ்டப்படணுமா? யார் நம்மளை இதை இது பண்ண சொன்னா அப்படின்னு இன்னொரு கேள்வி மனசு அந்த கேள்வியவும் சேர்த்து கேட்கும். அங்கங்கே வந்த டயர்ட்னஸ்ஸு, பயம் எல்லாம் சேர்த்து மனசை அழுத்தம். வீட்டில் அங்கே ஊரில் என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்கங்கிற எண்ணமும் சேர்ந்து வரும். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலில் அந்த சொகுசு அப்படி ஒரு குயின் பெட்டு, அதில் 3 பேர் அழகாக படுத்து தூங்கலாம் அப்படின்னு அவளுக்கு தோணும். அவள் வீட்டுக்காரரு, அவள் பிள்ளை தர்ஷினி. அழகான பெட்டுப்பா இது அப்படின்னு நினச்சிக்குவா. அப்புறம் படுத்தவ வந்து அப்படியே தூங்கிடுவா. இதுக்கு இடையில் அந்த ஊர் போலீஸ் காவலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சிசிடிவி இந்த இதெல்லாம் இதில் பார்த்துட்டு அந்த பெண் அழுகிறது. அதனால் அந்த லாட்ஜுக்கு பொறுப்பானவங்க, கேர்டேக்கர், அந்த முதலாளி எல்லாரையும் லைனில் எல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் பேசுவாங்க. இப்படி அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்தாலே அடுத்து என்னன்னா உள்ளே போனாளா என்ன அப்படிங்கிற என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஏன் அழுதா, என்ன 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 டீட்டெயில், ஏன் யாரும் அங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம். இவ வந்து ஷெலீனா வந்து இப்படி அவளோட நிலைமை, அவள் வீட்டோட நிலைமை தொடர்ந்து இருக்க முடியாதுங்கிறதுனால வர வேண்டியதாயிருச்சு அப்படிங்கிறத சொல்லுவாள். முதலாளி வந்து இனிமே அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்வார். ஏற்கனவே அவளுடைய குடும்ப பிரச்சனையெல்லாம் அந்த முதலாளிக்கும் தெரியும். ஆனால் தெரியாதவங்க வர்றப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத அவளுக்கு அறிவுறுத்துவாங்க. அவள் வந்து இந்த மாதிரி அவள் இருப்பாங்கிறது தெரியாது இல்லையா தனக்கு அப்படின்னு நினச்சிக்கிறா அவள். இது முடிஞ்சது ஒரு பக்கம். மறுநாள் காலையில் ஷெலீனா இங்கே வர்றதுக்கு கிளம்புறா. அப்போ ஷெலீனா வந்து நினச்சி பார்க்குறா இவளை பற்றி. ஒரு பெண்ணு, படித்த ஒரு பெண்ணை இவ்வளோ ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்டுக்காக வர்றவ இப்படி
அழுதுருக்காளே, அந்த அந்த இதெல்லாம் கவரேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவளும் பார்ப்பா. இப்படி அழுதுருக்காளே அப்படின்னுங்கிறது அவளுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கும். அவ வாழ்க்கையில அவங்க அம்மா சின்ன வயசுல இருக்கையிலேயே செலினாட்ட பெண் அழவே கூடாது, எது நடந்தாலும் சரிதான், அழக்கூடாதுன்னு சொல்லி அவளை வளர்த்துருப்பா. அவங்க அம்மா அவங்க அப்பாவை சின்ன வயசுலயே இவ சின்ன வயசா இருக்கும்போதே பிரிஞ்சிட்டா. பிரிஞ்சிட்டு அவங்க அம்மா அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறா. சேர்த்து விடுறப்பமும் திரும்ப திரும்ப சொல்றது அவட்ட எது வந்தாலும் அழாத, வாழ்க்கையை தைரியமா எதிர்கொள்ளு அப்படின்னு. அது அவன் மனசுல நல்லா ஆழ பதிஞ்சிரும். அவங்க அப்பாவை கடைசி காலத்துல வச்சு காப்பாத்தினதும் ஷெலினா தான். அவ ஒருத்தனை விரும்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குவா, ஜோசப்ப. அவன் ஷெலினாவை விட்டு பிரிஞ்சிருவான். அப்பமும் கூட அவ கலங்க மாட்டா. அப்பமும் அவ தன்னோட பையனை அவ தான் வச்சு தன்னோட பொறுப்புல தான் பையனை வச்சுக்கிடுவா. ஷெலினாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளோட பையனுக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சல் தற்காலிகமாக அவனால் நடக்க முடியாது. அவன் அந்த நாற்காலி, அந்த உட்கார்ற அந்த சுழல் இதில் உட்கார்ந்து அவனை தள்ளிட்டு தான் போகணும். அப்படி ஒரு நிலைமை இருக்கும். இருந்தாலும் அவ அதை டோட்டலாக அந்த மருத்துவக்காரங்க அவங்களுடைய பொறுப்பில் விடாமல் அதை தானே வீட்டில் எடுத்து 6 மணிக்கு மேலே பார்த்துக்கிற பொறுப்பை அவளையே எடுத்துக்கிடுவா. இப்படியெல்லாம் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் தயங்குறவளோ கலங்குறவளோ கிடையாது ஷெலினா. அதனால தான் இவளுக்கு ஷினேகா நடந்திருக்கிற இது கொஞ்சம் அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி கூட வாழ்க்கையில் ஒரு பெண் அழுவாளா அப்படின்னு. இதெல்லாத்தையும் நினச்சிட்டு அவளை பார்க்குறதுக்கு அவள் வர்றா. அவள் தங்கியிருக்கிற இடத்துக்கு ஹலோ அப்படின்னு ஒரு ஹலோ சொல்கிறா. இவளும் பார்த்த உடனே ஸ்னேகா அவட்ட ஹாய் குட் மார்னிங் ஷெலினா அப்படிங்கிறா. ஷெலினாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக புருவத்தை வசத்துவா. உடனே எப்படி தெரியுங்கிற மாதிரி, நீங்கள் அந்த பேட்ச் இருக்குல்ல அப்படிங்க. ஆஹா, இண்டியன்ஸ் புத்திசாலி அப்படிங்கிறத காட்டுறியே அப்படின்பா. உடனே அவட்ட சொல்லுவா, அவட்ட கேட்பா, இப்படி ஒரு பெரிய கலாட்டா பண்ணிட்டியம்மா, யாராவது இப்படி பண்ணுவாங்களா, இதுக்கு இப்படி அழலாமா, நீ எப்படி பதறி இருக்கியே அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறது, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னு. இவ உடனே என்ன என்ன நடந்துற போது, எதுக்காக நீ பதட்டப்பட்ட, ஏன் அப்படின்னு அவ கேட்குறா. இவ ஏதாவது நடந்துட்டா, என்னது என்ன நடக்கும், நான் ஒரு பெண் இல்லையா, ஆமாம் நீ மட்டும் பெண் இல்லையே, நானும் பெண் தான். இப்போ அதிகபட்சமாக என்ன என்ன நடக்கும்னு நீ சொல்கிறன்னு, ஏதாவது உடல் மேலே ஏதாவது ஆக்கிரமிப்பா, அது மற்றது அப்படிங்கிற. இவ உடனே பதில் சொல்கிறா, இங்கே பாரு, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நீ கல்யாணமான ஒரு பொண்ணு, உன்னை மீறி உன் உடம்பு மேலே ஏதாவது ஒரு ஆக்கிரமிப்பு நடந்ததுன்னா, உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த திருமதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமதி சினேகா அப்படிங்கிறது மாறிடுமா? எப்படி இருந்தாலும் நீ திருமதி சினேகா தானே. வாழ்க்கையில் பசிக்கும், பசிச்சா சாப்பிட்றோம், சாப்பிட்ற உணவு ஜீரணமாகுது, இவ்வளவுதான் வாழ்க்கை. இதில் ரொம்ப அதிகமாக கவலைப்படுறது மற்றதுங்கிறது எதுக்கு? வாழ்க்கை எதிர்கொள்கிறது முக்கியம் இல்லையா அப்படின்னு அவ கேள்வி கேட்குறா.
இவ பளிச்சுன்னு அவளுக்கு உரைக்குது. இப்போ இதெல்லாம் அவ பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறையோட பூட்டை வந்து அவ அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்ணிக்கிட்டே பேசுவா. இதெல்லாம் நான் வந்து சரி பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய இதில் வந்து எதுனாலும் இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க தெரியணும் அப்படின்பா. அப்புறம் நீ பிரச்சனை பயம்னு சொல்றியே, இப்போ இதே ரூமில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அவனோட பாடியை நான் தான் கீழே இறக்குனேன் அப்படின்பா. இவளுக்கு சினேகாவுக்கு கேட்கறதுக்கு அதையும் கேட்கறதுக்கு ரொம்ப அப்படியே புல்லரிச்சு போகும். அவ தனக்கு சொன்ன அந்த விஷயங்கள், அவ வந்து வாழ்க்கையை வந்து எதிர்கொள்றது வந்து எவ்வளவு தைரியமாக எதிர்கொள்ளணும் ஒரு பெண் அப்படின்னு சொன்னது வந்து அப்படியே அவ மனசுல வந்து அப்படியே செலினா மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்திடும். சரின்னு கேட்டுட்டு அந்த இது முடியுது. மறுநாள் அவ வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறா. பக்கத்தில் தானே அடுத்தது இருக்குது. கிளம்புறா. அவளுக்கே தோணும், அவளோட நடையே மாறி போயிடும். அப்படி ஒரு ஒரு பெருமிதத்தோட அவ நடப்பா. நடந்துட்டு அவ நினைச்சு பார்ப்பா, நான் மட்டும் இப்போ அவளுடைய நினைவில் ஓடும், நான் மட்டும் இப்போ டெல்லியிலேருந்து நான் கிளம்புனேன்னா எப்படி அந்த ஏர்போர்ட்டில் நான் கிளம்பி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. அவள் அங்கே கரெக்டாக அரைவல் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போயிட்டு செக்இன் அங்கே முடிச்சுட்டு, அடுத்தது இமிக்ரேஷன் முடிச்சுட்டு, செக்யூரிட்டி முடிச்சுட்டு, அவ்வளவு ஒரு இண்டிபெண்ட்டாக ஆகாஷ் எங்கே இருக்கான் அப்படின்னு கூட எங்கேயுமே ஃபோன் பண்ணியே கேட்காம கடைசியில் போர்டிங்க்கு வந்து நிற்பா. அது வந்து இவளுக்கே மணக்கண்ணில் அது அப்படியே ஓட விட்டு பார்க்குறா. இதை இப்படி மணக்கண்ணில் அவ ஓட விட்டு பார்க்குறா அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட இந்த கதையை நிறைவு செய்கிறார் லாவண்யா சுந்தரராஜன். இந்த கதையோட சிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பெண், ஒரு ஐடி துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு சாதாரண குடும்ப பெண் பின்னணியிலிருந்து வெளிவருகின்ற பெண், ஒரு முழுமையான பொருளாதார சுதந்திரம் கிடைக்கின்ற பொழுது அவளுக்கு வாழ்க்கையினுடைய பார்வை எப்படியெல்லாம் மாறுது, அவளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகான முறையில் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.